நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தோடு தானமும் ஒருங்கே செய்வாரை விட சிறந்தவன். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். தெய்வத்தின் குரல் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கும் காஞ்சி மகா பெரியவர் அவருடைய திருவாய் மலர்ந்து அருளிய நமக்கு வாழ்க்கை துணையாக இருக்கும் தெய்வத்தின் குரல். தேகத்தை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறது நமது மனம். ஆனால் சுவாமி இந்த தேகத்தை நசிப்பதாக அல்லவா வைத்திருக்கிறார். இந்த அழுகல் பழம், அதாவது தேகம் என்னும் இந்த அழுகல் பழத்தை நமது மனக்குரங்கு விட்டுவிட வேண்டும். அழுகாத பழம் கிடைத்தால் அழுகல் பழத்தை குரங்கு போட்டுவிடும். அழுகாத மதுரமான பழம்தான் பரமாத்மா. அந்த பரமாத்மாவை மனதால் நாம் பிடித்து கொண்டு சரீர பிரஜையை நாம் விட்டுவிட அப்பியசிக்க வேண்டும். இதற்குத்தான் பக்தி, பூஜை, சேத்ராடனம் எல்லாம் வைத்திருக்கின்றது. இவற்றில் மேலும் மேலும் பக்குவம் அடைந்து சரீர பிரஜை அகங்காரம் அடியோடு போய்விட்டால் அவர் பரமாத்மா, நாம் ஜீவாத்மா என்கிற பேதமெல்லாம் போய் அவரே நாமாக அத்வைதமாக ஆகிவிடுவோம். நீ வேறு எனாது இருக்க, நான் வேறு எனாது இருக்க என்று அருணகிரிநாதர் பாடிய அந்த அற்புதமான அனுபவத்தை நாம் அடையலாம். அத்வைதம். அத்வைதம் என்பதே ஆதிசங்கர பகவத் பாதர்கள் நிலைநாட்டிய சித்தாந்தம் என்று எல்லோருக்கும் தெரியும். அத்வைதம் என்றால் என்ன? த்வி என்றால் இரண்டு, டூ என்பது அதிலிருந்து வந்ததுதான். த்வியில் உள்ள இத் என்பதே டூவில் இட் ஆகிவிட்டது. உச்சரிப்பில் டூ என்று சொன்னாலும் ஸ்பெல்லிங்கில் டீக்கு அப்புறம் டபிள்யூ வருகிறது. டபிள்யூக்கு வா சப்தமே உண்டு. த்வியில் உள்ள வாதான் இங்கே டபிள்யூ ஆகிவிட்டது. த்விதான் டூ, அதாவது இரண்டு. துவைதம் என்றால் இரண்டு உண்டு என்று நினைப்பது. துவைதம் என்றால் இரண்டு இல்லை என்று அர்த்தம். எந்த இரண்டு இல்லை? இப்பொழுது சுவாமி என்று ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு இரண்டாவதாக ஜீவர்கள் என்ற நாம் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம் அல்லவா? இப்படி இரண்டு இல்லவே இல்லை. சுவாமி, அதாவது பிரம்மம் என்கிற ஒரே சத்திய வஸ்துக்கு புறம்பாக எதுவுமே இல்லை. அது தவிர இரண்டாவது வஸ்து எதுவுமே இல்லை. அந்த ஒன்றேதான் மாயா சக்தியினால் இத்தனை ஜீவர்கள் மாதிரியும் தோன்றுகிறது. இதெல்லாம் வெறும் வேஷம்தான். ஒரு நடிகன் பல வேஷம் போட்டாலும் உள்ளே இருக்கிற ஆள் ஒருத்தன்தான் என்பது போல் இத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் அவற்றுக்கு உள்ளே இருக்கிற ஆள் சுவாமி ஒருத்தன்தான். ஜீவாத்மா பரமாத்மா என்கிற விவகார தசையில் பிரித்து சொன்னாலும் வாஸ்தவத்தில் உள்ளது ஒரே ஆத்மாதான். மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெயஹிந்த்.